இது டியூஸ்டே மார்னிங். செம வெதரு, சூப்பர் க்ளவுடி அண்ட் நல்ல மழையும் பெஞ்சுது. கார்த்திக்கும் கோவிட்லேருந்து இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இயர்லேருந்து வீக்லி 3 டேஸ் அவங்களையுமே ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. அதனால் குக்கிங் வேலை காலையிலேயே முடிஞ்சுது. லஞ்சுக்கு புளிக்குழம்பு, கேபேஜ் பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, முட்டை தான் வச்சுருந்தேன். நேற்று பண்ண சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது. அதனால் காலைல இட்லி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு காலி பண்ணியாச்சு. காலையிலேயே சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. வெதரும் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக படுத்து தூங்கணுன்னு தான் ஆசை. ஆனால் நிறைய க்ளீனிங் வேலை இருந்தது. அதனால் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஒன்ஸ் தான் போடுவேன். ஃபுல்லாக டிஷ்வாஷர்லாம் க்ளீனப் பண்ணுறதுக்கு. இல்லைனா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டுருவேன். க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா டிவி ஆன் பண்ணி சாங்ஸை போட்டு விட்டுருவேன். நான் க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணோன்னா நம்ம க்ளீனிங் வேலையும் முடிக்க முடியாது. அது எக்ஸ்ட்ரா தலைவலியாகவும் கூட ஆயிரும். இன்றைக்கி இவங்க யாருமே வீட்டில் இல்லை. அதனால் நான் பாட்டி நிம்மதியாக க்ளீனிங் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வேக்யூம் போடுறதுக்கு முன்னாடி கணக்கு தெரியிற குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேக்யூம் போடுவேன். ஆனால் பிள்ளைங்க இப்போ லெகோ விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா இடத்துலையுமே ஒரே லெகோ பீசஸாக தான் கிடந்துச்சு. அது எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுனால ஈஸியாக ஃபைண்டும் பண்ண முடியல. வேக்யூமில் மாட்டும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் துணியும் ட்ரையரில் கிடந்தது. அதனால் அதெல்லாம் எடுத்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துலேயே பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த டே பயங்கர எஃபெக்டிவாக முடிஞ்சுது. நாளைக்கு இந்த மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.